கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ் கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கிட்டு வாங்க, ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நல்லா லிவரை நல்லா பூஸ்ட் பண்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுப்போம். கல்லீரல் நல்லா நம்மளுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்கறப்பதான் நம்மளுக்கு அந்த பித்த நீர் வந்து நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வர்றதே நம்மளுக்கு நார்மலான பித்த நீரா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் திருப்பி அது போய் கேல் பிளாடருக்குள்ள போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுடைய பாடியில வந்து ஓவர் ஹீட் நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் அதிகமா நம்மளுக்கு அடர்த்தி ஆகும். அதிகமா நம்மளுக்கு அடர்த்தி ஆகும் போதுதான் கல்லு வந்து நம்மளுக்கு நார்மலா ஒரு லெவல்ல தான் நம்மளுக்கு அடர்த்தி ஆகணும் பித்த நீர். அது நம்மளுக்கு பித்த நீர் கொஞ்சம் அடர்த்தி ஆனாதான் நம்மளுக்கு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்க நம்ம நான்வெஜ் புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு டைஜஷன் பண்றதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவே உடம்பு சூட்டுனாலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமா நம்மளுக்கு உராயும் போது என்ன ஆகும்னா கற்களா நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. இதுல நீங்க ஹார்ட்டுக்கும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய பாடியில வந்து கொலஸ்ட்ரால் இம்பேர்மெண்ட் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் சேர்ந்துதான் நம்மளுக்கு ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். ரப்பர் ஸ்டோன்ஸ் மாதிரி உடைக்க முடியாத கல் மாதிரிதான் இருக்கும் நம்மளுக்கு. சோ அதுவுமே நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு கரைஞ்சு வெளியே வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா கடல் எண்ணெயும் வேர்க்கடலை, நிலக்கடலை வறுத்தது, பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு கல் வந்து நல்லா ஃபுல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சு கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கரைஞ்சு கேல் பிளாடரும் நம்மளுக்கு நார்மல்னு ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வரும். சோ அந்த மாதிரி நாங்க நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாவே நாங்க வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்திருக்கோம். அவங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட்ல ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுல ஸ்டோன்ஸ் இருக்கும். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுவோம். அதுல ஸ்டோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கரைஞ்சு போய் கேல் பிளாடர் நார்மலுக்கு வந்துரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.